சீக்கிரமாவா, எம்பிட்டு நேரம் தட்டிக்கிட்டே இருக்கிறது. ஆச்சிக்கு வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கு. கலக்குதா? நல்லா கலக்கட்டும். நேற்று என்ன சொன்னேன்? எங்க அம்மா பார்த்து குடுமி காட்சி நான் சொல்றேன். உனக்கு எம்பிட்டு குசும்பு இருந்தா குடுமி காட்சின்னு சொல்லுவேன். இன்னைக்கு உனக்கு கலக்கல இனிமே நீ எங்க அம்மா கிட்ட வாயே தடக்க கூடாது. ஏலே, காது கேக்குதா கேட்கலையா? செவட காதுல உதுன சங்கு மாதிரி நிக்கிற. ஏலே, ஒன்னு தானே சொல்றேன். இப்ப வர போறியா இல்லையா? ஏன் மவனை கூப்பிடணுமா? வந்தா வர மாட்டேன். நானே வயித்தை போட்டு படாத பட பத்துதுன்னு உட்கார்ந்துருக்கேன். உனக்கு ஆட்டு போடுதலையா? எனக்கு வந்தா நான் தன்னால ஓட போறேன். ஏலே, வரும்போது போய் உட்கார வேண்டியதானே? அதுக்கு முன்னாடியே விடிய முன்னாடி போய் குத்த வைக்கிற மாதிரி குத்த வைப்பியோ? ஏலே, வெளியே வாழ வயித்தை போட்டு படுத்தி எடுக்கு. போடாச்சி வடமாடி இருக்கு ஆனா வடமாட்டுக்கு, வடமாடி இருக்கு ஆனா வடமாட்டுக்கு. என்ன செய்ய சொல்ற? ஏலே, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எம்பிட்டு குசும் இருந்தா இந்த வேலையை பாப்பேன். சீக்கிரமா வர போறியா இல்லையா? கிழவிக்கு குடுப்ப பாரு, வயித்தை போட்டு கிடக்குதுங்க. ஆனா கொஞ்சம் கூட அழுது போடலாம ஓலம் போட்டுட்டு கிடக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் காதல விடுவோம். ஏ தாயி, உன் மவனை என்னன்னு கேளு. உள்ள உட்காந்துக்கிட்டு வரமாட்டான், என்ன போட்டு படுத்தி எடுக்கிறான். வரப்போமே அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டால, அவ வாட இப்ப போட்டு நம்மள படுத்தி எடுப்பாள. இல்ல, எம்பிட்டு நேரம், சீக்கிரமா வெளியே வா. ஆச்சி பாவம். போடுமா, வந்தா வர மாட்டேன். ஏமா அப்படி இருக்க? யோ, உமர் மவனை கண்டிச்சு வையும். எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா கிட்டயே மல்லுக்கு நிக்கிறான். படாத படு படுத்துறான். இன்னைக்கு என்ன பண்ணான் தெரியுமா? கக்கூசுப்புல போய் உட்கார்ந்துக்கிட்டு வெளியே வரவே மாட்டேன்னுக்கிட்டான். அவங்க வேற வயித்த கலக்குதுன்னு படாத படு பட்டுக்கிட்டு இருக்காவோ. வயசானவள இப்படி படுத்துறான். கிட்டி, வாய முடு. என் மவன் சரியா தான் பண்ணுதான். உனக்கு ரொம்ப தான் குசும்பாய் போச்சு. எங்க ஆத்தாவும் என் தங்கச்சி காரியும் சேர்ந்துக்கிட்டு உன்னை படாத பாடு படுத்தும் போது எப்படி இருக்கு? அவங்க அப்படியே கிடக்கட்டும். அவன் அதுக்கு ஏத்த மாதிரிதான் நடந்துக்கிறான். அப்போ இதெல்லாம் நீர் சொல்லி கொடுத்துதான் நடக்குது, அப்படித்தானே? ஆமாட்டி, இத நான் வேற சொல்லி கொடுக்கணுமாக்கும். அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா செய்யறான். அதை போட்டுக்கிட்டு பிரச்சனைன்னு பண்ணாத. என்ன புருஷனை பண்ணட்டியோ? கால கத்தால சீவி சிங்கரிச்சி எங்க கிளம்பியாச்சு? ஏமா, நான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வெளியே போகவே கூடாதா? 24 மணி நேரமும் அவ அடுப்படியிலே கிடக்கணுமா? ஏ அப்பா, உன்னை பெத்ததுக்கு என் வயிறு குளிர்ந்துட்டு. ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு வார்த்தை சொன்ன பத்தியா? 24 மணி நேரமும் எங்க வீட்டுக்குள்ள தானே நான் கிடக்குறேன். உன் தங்கச்சிக்காரி அன்னைக்கு வந்துட்டு போனால புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவளை என்ன ஏதுன்னு போய் எட்டி பாத்தியா? அத்தை, கோயிலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு வரலான்னு தான் இருக்கோம். ஏமா, நீ போடனே இங்க யார் அழுதா? இங்க பாரு, உன் குணம் என்ன கோத்திரம் என்ன? உன்னை அவ வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அவ மாமியார் சொல்லியிருக்கா. பத்தாதுக்கு ஓ நீனா புரிஞ்சுக்குவேன்னு நானும் நாசுக்கா சொல்லி பார்த்தா நீ மோத ஆள கிளம்பிக்கிட்டு நிக்கிற. இம்மா, வாய மூடுமா. அவ என் பொண்டாட்டி. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். குலம் கோத்திரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னா இந்த ஜென்மத்துல நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். இங்க பாருமா, ஏன் பொண்டாட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. தேவையில்லாம அவளை அவமரியாதை பண்ற எந்த வீட்டுக்கும் நான் போக போறது இல்ல. என்னல பேசுற? அப்போ உன் தங்கச்சியே எட்டி பார்க்க மாட்டேன், அப்படித்தானே? ஏமா, அதான் சொன்னியே அவ மாமியா குலம் கோத்திரம் பாப்பான்னு. அப்படி குலம் கோத்திரம் பார்க்க வீட்டுக்கு நாங்க எப்படி போறது? என் பொண்டாட்டி வேண்டாம், நான் மட்டும் வேணுமோ? நீ ஒண்ணு போக வேண்டாம் ராசா, நீ ஒண்ணு போக வேண்டாம், நானே போய்க்கிறேன். ஏன் இப்படி இருக்கிறது? வயசான காலத்துல அவங்கள போட்டு படுத்துறேரு. நீ வாய மூடிட்டி. இப்ப என்னமோ உன் மவனை கட்டிச்ச. இவ்வளவு வயசாச்சு, அவங்க பேசுற பேச்ச பத்தியா? என் தங்கச்சிக்காரியோட மாமியா ஒன்னு சொல்லிருக்காது. எங்க அம்மாக்கு ஒன்னு குத்தம் சொல்லணும். அதுக்காக எதையாவது குத்தி காட்டிக்கிட்டு இருக்கு. சரி விடியா, கோயிலுக்கு போயிட்டு நான் வீட்டை பார்க்க வரேன். நீர் அங்க போயிட்டு வந்துரும். வாய மூடு. நீ வராம நான் எங்கேயும் போக போறது இல்ல. ஒழுங்கா கோயிலுக்கு போயிட்டு வீட்டை பார்க்க வருவோம். கிளம்பு. அதானே நான் சொன்னா எங்க கேப்பேரு? என்னமோ பண்ணும், வாரம் போவோம்.